ஹாய் வியூவர்ஸ், இந்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இது எலியட் வேவ் ட்ராயிங் நான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம டைரெக்டாக நம்ம நிஃப்டிக்கு போயிடலாம். ஓகே, நிஃப்டியை பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு எண்டிங் டயகனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 19,000 இந்த வீக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அட் தி சேம் டைம் இல்லை, இந்த ஒரு சின்ன இந்த ஒரு கேண்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இல்லைங்கிற பட்சத்தில் ப்ரீவியஸ் கேண்டிலில் என்ன நடந்ததோ ஒரு நல்ல ஒரு ஷார்ப்பான ரேலி, அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு கீழே ஒரு ஒரு சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் இங்கேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இல்லை இதுதான் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 19,000 இந்த வீக்குள்ளே அச்சீவ் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக 19,000 அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் நான் போட்டுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ, நிஃப்டி வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்கோ அங்கே இருந்து நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே போகுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு ட்ரேடு இது வரைக்கும் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிஃப்டி வந்து 80,975 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இதையும் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த வீக் வந்து கண்டிப்பாக நிஃப்டி 19,055 வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நிஃப்டியோட என்னோடய வீக்லி அனலைசிஸ் மேக்ஸிமம் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு பாக்ஸ் நான் போட்டுக்கணும் பார்த்தீங்களா, நிஃப்டியில் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இல்லை அப்படின்னா லைக் மண்டே டியூஸ்டே கன்சல்டேஷன் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து சின்ன ஒரு கன்சல்டேஷன் மாதிரி வரும். பட் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது அது லைக் பார்க்குறதுக்கு சைடு வேஸ் மாதிரியே நம்மளை ட்ரீட் பண்ண நிஃப்டி வந்து ட்ரீட் பண்ணு. ஸோ நம்ம இதையை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பை போகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். அட் தி சேம் டைம் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இப்போ வரைக்கும் நம்ம நிஃப்டியோட சார்ட் வந்து அனலைஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியோட சார்ட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம அதை அனலைசஸ் பண்ணுவோம். ஓகே, சேம் லைக் நிஃப்டி எப்படியோ அதே மாதிரியே பேங்க் நிஃப்டியுமே எண்டிங் டயகனல் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணியிருக்கிறா. ஸோ நமக்கு இங்கிருந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 and 4 and 5 ரீச் ஆகணும். ரீச் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரீச் பண்ணுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டியிலையுமே சேம் லைக் நான் ஒரு 3 ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ப்ரீவியஸ் இங்கோட ஹை அதை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 45,172 45,172. அட் தி சேம் டைம் ரெசிஸ்டன்ட் 3 வந்து 45,765 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இங்கேயுமே இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் மாதிரியே சப்போஸ் இந்த பாக்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு சின்ன இன்ட்ராடேயில் நான் வந்து பேட்டர்ன் போட்டிருந்தேன். ஓகே, நான் உங்களுக்கு இதையும் தெளிவாக காமிச்சிட்றேன். இது வந்து கன்சல்டேஷனாக இருக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டாகணும்னு வச்சுக்கோங்களேன். ரீட்ரேஸ்மெண்ட் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு மேலே போவான். இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை, இது வந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இவ்வளோ தூரம் 1 மினிட் மார்க்கெட் ஒரு 5,000 பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கான ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இப்படி கூட வந்துட்டு போகலாம். 5,000 பாயிண்ட் வந்திருக்கு. அதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு சின்னதாக ஒரு டவுன் கொடுத்துட்டு கூட இப்படி மார்க்கெட் மேலே போகலாம். ஆனால் மார்க்கெட் மேக்ஸிமம் ஃபால் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னா என்னைக்கு மார்க்கெட் இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை ஓடிக்குதோ அது வரைக்குமே மார்க்கெட் ஃபாலில் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. இந்த இடத்துக்கு கீழே
ஃபால் ஆகும்போது பட்சத்தில் மட்டும்தான் நிஃப்டியில் எப்படி நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருவேன்னா பேங்க் நிஃப்டியில் அதே தான் சேம். இது உடைக்குங்கிற பட்சத்தில் மார்க்கெட் எங்கே எப்படி மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மார்க்கெட் இப்படி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல, இது வந்து பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போட்டுக்குங்க. எப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.